புஸ்தகம் 55வது சங்கீதம். தேவனே, என் ஜெபத்தை கேட்டதும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதே. தேவனே, என் ஜெபத்தை கேட்டதும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதே. எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருவினுடைய கூக்குரலின் நிமித்தம், துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் ஞானத்தில் முறையிடுகிறேன். தாவீது செய்கிறது மஸ்கீஸ் சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. இதுல தாவீது ஆண்டவர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்துகள் என் மேல் விழுது. பதினஞ்சாவது வசனத்தில் எழுதுறாரு, மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. யாரு? அவருடைய தாவீதுக்கு எதிராக போராடுகிறவர்களை குறித்து அவர் சொல்றாரு, அவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்குவார்கள். வசனம் பாருங்க. அப்ப அவருடைய மனசுல எவ்வளவு ஒரு கிளேசம் இருக்கும். ஆல்மோஸ்ட் சபிக்கிறான். நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். பாருங்க, அந்த வசனம் பாருங்களேன், 17. அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இதுல என்ன விளக்குதுன்னா, கண்டினியூஸ்லி, கான்ஸ்டன்ட்லி, கேப் விடாம ஆண்டவர் யோசிக்க ஒரு விடாம நினைக்கிறான். நான் முறையிட்டே இருப்பேன், நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன சொல்றான்? அப்ப நம்ம பாருங்க, சின்ன விஷயம் சொல்றேன். நம்ம வீட்டில் குழந்தை இருக்கு, அப்பான்னு கூப்பிடுது, நம்ம திரும்பி பார்க்கல. அம்மானு கூப்பிடுது, திரும்பி பார்க்கல. அக்கான்னு கூப்பிடுது, திரும்பி பார்க்கல. குழந்தை என்ன பண்ணும்? அப்பா அம்மா கேட்கல, போயா நான் போயிடும். என்ன பண்ணும்? திரும்ப கூப்பிடும், திரும்ப கூப்பிடும், திரும்ப கூப்பிடும். என்ன சொல்ல போனா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். என்ன பண்ணும்? அந்த நிலைமையில தாவீது நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, தாவீது மனசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு சங்கீதங்கள் எழுதுறதுக்கு அவனுக்கு மனசு வந்ததே பெரிய விஷயம். அடுத்தது உள்ளத்தை என்ன பண்ணிட்டான்? சுத்தமா டோட்டலி சரண்டர், டோட்டலி. அதுல ஒரு ஹெசிடேஷன் இருக்காது. இதை விட நமக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் வேணும்? அந்தி சந்தி மத்தியானம், இதெல்லாம் பழைய காலத்து லாங்குவேஜ். நீ யாரும் அந்தின்னு சொல்றது இல்லை, சந்தின்னு சொல்றது இல்லை. எனக்கு தெரியும், 40 வருஷம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அந்தி சந்தின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக எல்லா நேரங்களில் கூப்பிட்டாலும் பதிலளிக்கிற ஒரு தேவன். அதனால அவர்கிட்ட முறையிடுவோம். வாழ்கிற வரை வியாதி இல்லாமல் நம்ம வாழணும், அதுதான் நம்முடைய ஆசை. நான் அடிக்கடி யோசிப்பேன், இன்னும் என் கையில் ரிப்போர்ட் வச்சிருக்கேன். ஏன்னா அதுக்கு இது வேற சாட்சி. இது என்னுடைய மெடிக்கல் இது ரிஜெக்ட் பண்ணது. ஏன்னா எனக்கு போய் நெஞ்சு வலி வந்துருச்சுக்கிறான், எனக்கு போய் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுக்கிறான். இன்னைக்கும் ஓடுறேன், ஆடுறேன், பாடுறேன், எதையும் நான் விளக்கி வைக்கல. கத்துறேன், குதிக்கிறேன், தூங்குறேன். இன்னைக்கெல்லாம் என்ன நல்ல குறை கட்டுவேன். அப்படிதான் யாரும் படுக்க மாட்டாங்க. எரிகள் கர்த்தர் ஆயுஷ்நாளை கொடுத்துருக்கிறார். நீங்க ஒரு ஊழியக்காரர். இதுக்கு மேல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்பல. உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய ஏக்கத்தை, உங்களுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் அறிவார். நீங்க கர்த்தருக்கு வேணும். பாப்பா ரொம்ப எழுந்துச்சுன்னு எல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு.
ஏன்னா பிள்ளைகள் அது மாதிரி கதறுகிறது அப்பாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஆமா, அப்பா அழுகிறது வேற, பட் பிள்ளைகள் வந்து தகப்பனுடைய இருதயம் என்ன பண்ணாது? சோமனமா ஆண்டவரே அண்ணனுக்காய் ஸ்தோத்திரம், அவனுக்கு கொடுத்த பரிபூர்ண சுகத்திற்காய் ஸ்தோத்திரம், அவர்களை பாதுகாத்துக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம், ஆயுஷ் நாட்களை நீக்கி கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், வியாதி வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்.